ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சபி பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் ஜென்ரல் சர்வீஸ்னால் என்னென்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் சர்வீஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன, அது வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் நான் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு நான் எப்படி என்னென்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேர் நான் சொல்கிற டவுட்ஸ் வரும். இப்போ என் வண்டியில் அது இல்லை இதில் இது மாதிரி இது இப்படி பண்ணுறது அது இப்படி பண்ணுறது சில பேர் டவுட் வரும். அந்த ஒன்று டவுட்டு நான் கடைசியில் உங்கள் இந்த வீடியோ என்கிட்ட முன்னாடி நான் போடுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ், செகண்ட் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, அப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறம் கார்பெட்ரு, ஸ்பார்க் ப்ளக்கு, செயின் க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணுறது சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா செயின் லூப் பண்ணுவாங்க, அதாவது ஆயில் லூப்பு அது மாதிரி லூப்லாம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிளு, ஸ்க்ளச் கேபிளு, பிரேக் கேபிளு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் அதெல்லாம் இது பண்ணுவாங்க, ஆயில் போடுவாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க, பழசாயிடுச்சு எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பிரேக் ஃப்ரண்ட்டு ரியர் பிரேக் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க, எதுவும் ப்ராப்ளமாக இருந்தால் மாற்றி விட்டுருவாங்க. அப்புறம் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மெயின் கண்டிப்பாக எல்லா வண்டியும் பண்ணுவாங்க, செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் என் வண்டியில் எல்லா வயரும் சரியாக இருக்கா, வேறு எதுவும் சவுண்டு நாய்ஸ் அது மாதிரி எதுவும் இருக்கா, அதெல்லாம் நிறையா பார்ப்பாங்க. இப்போ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் 1 செகண்டுக்குள்ள முடிச்சிட்டேன். இப்போ என்னென்ன இது பண்ணுவாங்கன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நான் என்னென்ன பண்ணுவாங்கன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்ஜின் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ். ஏன் வாட்டர் வாஷ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். வண்டி நம்ம கஸ்டமர்லேருந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க டெஸ்ட்டோடு தான் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. டெஸ்ட்டோடு இருக்கும்போது அதையே நம்ம ரெஸ்ட் வச்சுட்டே க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பைக்கில் பார்த்திங்கன்னா இப்படி சொல்ல இன்ஜின் ஊற்ற மேல் நட்டுட்ட பார்த்திங்கன்னா ஒரே டஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம அப்படியே திறக்கும்போது அதில் இருக்க மண்ணெல்லாம் உள்ளே உள்ள சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிடுவோம். ஒயரிங் சரி எல்லாத்தையும் வாட்டர் வாஷ் பண்ணிடுவாங்க. செகண்டு பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம், ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். பழைய ஆயில் கழட்டி விட்டுட்டு புது ஆயிலை ஊற்றி விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயில் கழட்டும் போது ஆயில் ஃபில்ட்ரு கழட்டிடுவோம். ஆயில் ஃபில்ட்ரு கழட்டி இப்போ சில பேர் டவுட் வரும். இப்போ என் வண்டியில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 பேர் இப்போ என் வண்டி ஃபேஸரில் பார்த்திங்கன்னா தனியாக ஆயில் ஃபில்டர்னு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் கழட்டினா போதும். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம், அது மட்டும் கழட்டினா போதும். இப்போ சூப்பர் ஃபில்டர்லாம் கேட்கலாம், எங்கே ஃபில்டர் இருக்குன்னா அதுலேயும் ஃபில்டர் இருக்குது. சூப்பர் ஃபில்டர் பார்த்தா ஃபில்டர் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ளச் பிளேட்டு கீழே உள்ளே இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 தடவை அது மாதிரி க்ளீன் பண்ணால் போதும். 10,000 5,000 கிலோமீட்டர் ஒரு தடவை மட்டும் அதை கழட்டி க்ளீன் பண்ணி போதும். அது கொஞ்சம் தான் டஸ்ட் வரும், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது மாதிரி ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணாமல் இது அந்த வண்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சீக்கிரம் பிரச்சனை கிடையாது, ஒரு சீக்கிரம் இதாக ஆகாது. இப்போ இது மாதிரி ஃபேஸரு, FZ, R15 அது மாதிரி பைக்லலாம் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணாமல் ஓட்டிங்கன்னா என்ன பிரச்சனை வரும் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் புது ஆயில் ஊற்றுவீங்க, அந்த ஆயிலே பார்த்திங்கன்னா ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய ஃபில்ட்ரு இருக்கும். அதை பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும். நான் இந்த வீடியோ லிங்க் வேணாலும் நான் கீழே போடுறேன். அதில் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு கருப்பாக இருக்கும். அது மாதிரி கருப்பாக இருக்கும். அது மாதிரி புது ஆயில் ஊற்ற போது 2 மிக்சிங் போது பழைய ஆயில் ஃபில்டரில் இருக்க அழுக்காலாம் போகும். அதனால தான் ஆயில் ஃபில்ட்ரு மாற்றணுன்றது. ஏர் ஃபில்ட்ரு இப்போ வர முக்கால்வாசி வண்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்போ புது வண்டிங்கெலாம் வர வண்டிங்கெலாம் பார்த்தோன்னா ஃபில்ட்ரு ஒரு தடவை யூஸ் வந்துடும். 10,000 கிலோமீட்டர் ஒரு தடவை ஓட்டணும், அதை கூட தூக்கி போட்டுடலாம் அதுமாதிரி சொல்லுவாங்க. அது ரைட் வாஸ்தவம், அது உண்மை தான். அந்த சர்வீஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லைட்டாக ஏர் மட்டும் அடிச்சு விட்டிங்கன்னா போதும். ஏதாவது கொஞ்சமாக அதுக்கு இருக்க டஸ்ட்டு போயிடும். அதுக்கப்புறம் 10,000 கிலோமீட்டர் கணக்காக தூக்கி போட்டுடலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி பெப்புலலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஸ்பான்ச் தான் இருக்கும். அந்த கிலோமீட்டருக்கு வேலை சிரிப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பான்ச் நல்லா கழுவி அந்த பெட்ரோல்லாம் ஊற்றி கழுவி அதெல்லாம் மாட்டி விட்டீங்கன்னா அது பிரச்சனை இருக்காது. இப்போ இது மாதிரி FZ, R15 பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு தனியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், க்ளீன் பண்ணி மாட்டி விடலாம். ஒரு 10,000 கிலோமீட்டர் அது மாதிரி கிலோமீட்டர் வந்தாலே தூக்கி போட்டு புதுசு மாற்றிடலாம். கார்பரேட்டர் பார்த்திங்கன்னா கார்பரேட்டரில் பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் மண் இருக்கும். அந்த மண் டக்குன்னு ஆக்சிலேட்டர் போனாலும் ஆஃப் ஆகும். அது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கா பார்ப்பாங்க. அது மாதிரி இருந்தால் க்ளீன் பண்ணி போடுவாங்க. ஃபில்ட்ரு நல்லா காஞ்சிச்சா. கார்பரேட்டரில் பார்த்திங்கன்னா நீடில் 2 நீடில் இருக்கும், அதெல்லாம் சரியாக இருக்கா, ஃப்ரூட்டு சரியாக இருக்கா, நீடில் சரியாக இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸ்பார்க் ப்ளக் பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் வந்துருச்சு. இப்போ ஸ்பார்க் ப்ளக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் இருக்குது, 10,000 கிலோமீட்டர் அது மாதிரி ஓட்டணும். இல்லைனா காலையில் நம்ம ஸ்டார்டிங் இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் வரும். அதான் ஸ்பார்க் ப்ளக் பார்ப்பாங்க. கருப்படிச்சிருக்கா, டஸ்ட் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா அதே க்ளீன் பண்ணி மாட்டி விட்டுலாம். இல்லை நல்லா தான் இருக்குதுன்னு பிரச்சனை அப்படியே கூட மாட்டி விட்டுலாம். செயின் க்ளீன் பண்ணுவாங்க. செயின் பார்த்திங்கன்னா இப்போ கவர் செயின் கவர் இருக்க வண்டியிலையும் ஓகே, செயின் கவர் இல்லாத வண்டியிலையும் ஓகே, இருந்தாலும் டஸ்ட் உள்ள கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆனால் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஊற்றி சில பேர் போடுவாங்க, சில பேர் வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. ரெண்டும் பண்ணலாம், தப்பே கிடையாது. இப்போ பெட்ரோல் ஊற்றி கழுவும்போது ரொம்ப இருக்கிற அழுக்கும் கொஞ்சம் கப்பவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வாட்டர் வாஷ் பண்ணணும் பார்த்திங்கன்னா ரொம்ப சடன்லி ஃபோர்ஸாக வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க, அதனால் கொஞ்சம் சின்னதே தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரெண்டும் பண்ணலாம், தப்பு கிடையாது. லூபு இப்போ செயினில் பார்த்திங்கன்னா லூப் அடிப்பாங்க.
அது எப்படி சொல்கிறோன்னா, இப்போ சில பேர் ஆயில் போடுவாங்க, சில பேர் செயின் லூப்னு ஒன்று இருக்கும், அது பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிளு, கிளட்ச் கேபிளு, பிரேக் கேபிளு, பிரேக் லைனிங்கிட்ட எல்லாத்துலேயும் ஆயில் அது மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஒரே தன்மை இருக்கணுன்றக்காக, லூஸ் தன்மை இருக்கணுன்றக்காக. இன்னொரு சில பேருக்கு வந்து கேபிள்லேயும் ஆயில் போடுவாங்க. அப்புறம் ஆக்சிலேட்டர் அந்த ஃபுல்லு அதுவும் அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த சைடெலாம் ஆயில் ஊற்றுவாங்க. ஆயில் போட்டு அந்த வலுவழுப்பு தன்மை கொடுப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் பண்ணலாம் ஈஸியாக இருக்குது. ஸ்விட்ச் கேபிளில் மட்டும் ஆயில், ஆக்சிலேட்டர் கேபிளில் மட்டும் ஆயில் போட மாட்டாங்க, அதுலேயும் கொஞ்சம் ஆயில் போடுவாங்க. ஹேண்டில் பார்ட்டில் ஆயில் போடுவாங்க, ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் சொரப்பு பொறுத்தனால அது ஆயில் போடுவாங்க. அப்போ ஒயரிங் செக் பண்ணுவோம், என்னென்ன ஒயரிங்கு, வெறும் ஒயரிங் இண்டிகேட்டர் எரியுதா, ஹார்ன் அடிக்குதா, ஹெட்லைட்டர் நல்லா ஒர்க் ஆகுதா, பாஸ் ஒர்க் பண்ணுதா, ஹை விங் லோ விங்லாம் ஒர்க் ஆகுதா, பிரேக் அடிச்சோன்னா இண்டிகேட்டர், பிரேக் அடிச்சோன்னா டேஞ்சர் லைட் எரியுதா, அதே எல்லாம் செக் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ஜென்ரல் சர்வீஸ். அதாவது ஜென்ரல் சர்வீஸுக்கு நான் என்கிட்ட எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்கன்னா 800 1000 ருபீஸ் ஆகும். ஆனால் அந்த 11 விஷயமும் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் 1000 ருபீஸ் ஆகும். ஷோரூமில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ரேட் வரும். லோக்கல் மெக்கானிக் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ரேட்டும், நமக்கு தெரிஞ்ச நம்மளே பண்ணலாம், நமக்கு காஸ்ட் கம்மி தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ரெண்டு பேர் டவுட் கேட்கலாம். சில பேர் ஒரு டவுட் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேட்கலாம், ஸ்கூட்டியில் கியர் ஆயில் இருக்குது, அதை எப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்கூட்டி அது இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா கியர் ஆயிலும் ஒன்று இருக்கும், அது கீழே நட்டு ஒன்று, கியர் ஆயிலுக்கு தனியாக ஊற்றணும், நட்டு ஒன்று இருக்கும். பழைய ஆயிலை கட்டிட்டு புது ஆயில் அது ஸ்கூட்டிக்கு ஒரு திக்காக இது கொடுத்துருப்பாங்க. எப்படி சொல்லணும், இதில் எம்எல் தான் ஊற்றணும், 100 ml 150 200 ml அது மாதிரி தான் ஊற்றணும், அது ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி ஒன்று இப்போ பல்சரில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில்டர் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஸ்ட்ரெச்சு சைடு கழட்டினீங்கன்னா ஸ்ட்ரெச்சு சைடு கழட்டினீங்கன்னா அது பக்கத்துலேயே இருக்கும். அதுக்கு 3 நட்டு மாதிரி இருக்கும். அதை கழட்டினீங்களா அதை போய் பார்த்து இப்படி பண்ணிங்கன்னா போதும், நம்ம நிறைய கொஞ்சம் டஸ்ட் இருக்கும், அதெல்லாம் எடுக்கலாம். ஒரு வண்டி எல்லா வண்டியும் இதே மாதிரி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறது. நான் பண்ணுற ஜென்ரல் சர்வீஸ் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இதில் எதுவும் டவுட்ஸ் அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற வரைக்கும் கமெண்ட் பண்ணி நான் தெரிஞ்ச வரையும் நான் ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் என்னால் ரிப்ளை பண்ண முடியல, எதுவும் நான் பண்ணாமல் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தனியாக வீடியோ எடுத்து நான் போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்.